ஆண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறான். சைனா கையில நிறைய டாலர் இருக்கு, நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பார்க்கறாங்க. 3% 4%. என்ன அர்த்தங்க? ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க. அது டாலர் உலகத்துல எல்லோருக்கும் தேவை. இப்ப ருப்பினா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க, டாலர் எல்லாத்துக்கும் வேணும். அப்ப அவச்சடிக்கிறது, அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க? அந்த மணி, பணம் என்பது ஒரு வேல்யூவை, ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். காரணம், நம்முடைய தகுதிக்கு மீறி, நம்மை மீறி சொத்து, அதையெல்லாம் தாண்டி 7 தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம். தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா, அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக 50% வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க. ஏன் அமெரிக்கா